அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல டேஸ்டியான ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து இது மாதிரி தொளிச்சு வச்சுக்கிட்டு அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 7-8 வரமிளகாய், புளி, உப்பு, கொஞ்சமாக தேங்காய், இவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்ம சட்னிக்கு தேவையான பொருள். அடுப்பில் வடச்சட்டியை வச்சு அதில் நல்லா பூண்டு வணங்குறதுக்கு அளவாக நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பூண்டை போட்டு நல்லா வணக்கணும். பூண்டு பார்த்திங்கன்னா பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் உண்டுன்னே ஊற்றி கூட நல்லா வணக்கிட்டு பூண்டை நம்ம எடுக்கும்போது அந்த எண்ணெயை கூட கொஞ்சமாக வடித்து எடுத்துட்டு அடுத்து வேறு சமையல் செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பூண்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ஒரு தட்டத்துலேயோ இல்லை மிக்சி ஜார்லேயோ போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை அதே ஆயிலில் போட்டு நல்லா அதையும் வணக்கிக்கணும். வணங்குப்பட்டதுக்கப்புறம் வரமிளகாயும் எடுத்து வச்சுட்டு அந்த மீதி இருக்கிற ஆயில்லையே தேங்காய், கருவேப்பிலை, புளி, உப்பு இது எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா அதையும் வணக்கி எடுத்துக்கணும். வணக்கி எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா அருமையான டேஸ்டியான பூண்டு சட்னி ரெடி ஆயிரும். இந்த பூண்டு சட்னி இருந்ததுன்னா இட்லி தோசையாகட்டும், நீர் தோசை, இது மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதையை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காயை நல்லா வறுத்துட்டோம்னா சீக்கிரமாக கெட்டும் போகாது. ஒரு 2-3 நாளைக்கெல்லாம் தாராளமாக தாங்கும். அதே போல் ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைகளுக்காகட்டும் இல்லை பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு சட்னி சூப்பராக யூஸ் ஆகும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா பூண்டு உடம்புக்கு சூடுன்னு சொல்லுவாங்க. அதனால் சட்னி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அள்ளி சாப்பிடாம கிள்ளி சாப்பிடுங்க. கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் இட்லி, தோசை அது மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் எப்படியும் தேங்காய் சட்னி அது மாதிரி செய்வோம். அப்படி செய்யும்போது கூட இந்த சட்னியும் கொஞ்சமாக வச்சு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நீர் தோசைக்கு தேங்காய் சட்னியும் இந்த பூண்டு சட்னி தான் செஞ்சுருந்தேன். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.